இன்னைக்கு ஆதி கிட்ட பேசி 2ல 1 முடிவு பண்ணிடுறேன். பாட்டி போன் கொடுங்க, நான் பேசுறேன். கொடுங்க. மகிழினி, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் அங்கே வரேன். நான் உங்ககிட்ட பேசணும் மகிழினி. இந்தாங்க. இப்போ போனை கட் பண்ணிட்டா நான் என்னதான் பண்றது? ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? நீங்களே சொல்லுங்க பாட்டி. என் பேத்தி எதனால கோவமா இருக்கான்னு உனக்கே தெரியும். நீ அவளை காதலிச்சு கை விட்டுட்ட. அந்த விரக்தியில தான் அவ இப்படி இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. பாட்டி பாட்டி, மகிழினி தான் கோவமா இருக்கானா? நீங்களும் ஏன் பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேசுவாங்களா? தாயில்லாத பொண்ணாச்சேன்னு அவளை பொத்தி பொத்தி வளர்த்த. அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. அவ உன்னை நினைச்சு எப்படி கஷ்டப்படுறான்னு எனக்கு தானே தெரியும். குடும்பத்தோட இருக்கிற உனக்கு அவ வலி என்னன்னு உனக்கு புரியாது. நீ நல்லவனா இருந்தா இப்பவே போய் உன் அம்மாவை கூட்டிக்கிட்டு என் பேத்திய பொண்ணு கேட்டு வா. அப்பதான் நான் உன்னை நம்புவேன். இல்லன்னா என் பேத்திய காதலிச்சு ஏமாத்திட்டேன்னு நான் போலீஸ்க்கு போய் உன் மேல புகார் கொடுப்பேன். பாட்டி, உன் குடும்பத்தையே நான் கோர்ட்டுக்கு இழுப்பேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ஏற்கனவே ஆதி ரொம்ப நொந்து போயிருக்கான். நீங்களும் இந்த மாதிரி இப்படி பேசுறீங்களே, அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாட்டி. நீ பேசாத மதி. நீயே உன் ஃப்ரெண்டும் தான் இந்த ஆம்பளை பசங்களை நம்பி இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீ கட்டிக்க போற அந்த பையன் இருக்கானே, அவன் இந்த ஆதியை விட எவ்வளவோ மேலுன்னு சொல்லுவேன். பாட்டி, முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. பாட்டி கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க. ஐயோ மகிழ், எங்கடா இருக்க நீ? சாரி ஆதி, சாரி மதி. என் வீடு தேடி வந்து உங்க 2 பேரையும் மறுபடி காயப்படுத்தி அனுப்பிட்டேன்.